கர்த்தர் நீரூற்றையே கட்டளையிட்டு வற்றாத ஜீவநதியாய் கர்த்தர் இருந்தார். நம்பர் 2, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரான் வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி அவர்களுக்குரிய அனைத்தையும் கர்த்தர் இலவசமாகவே அவர்கள் பக்கத்திலே வரப்பண்ணின தேவனாய் இருந்தார். 3வது, தாவீது என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜாவை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் பாரான் வனாந்திரத்திலே கொண்டு போய் வைத்தார். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கண்ணால சீக்கிரம் பார்ப்பீங்க, உங்க கண்கள் பார்க்கும், நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஐயா, எனக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரா ஐயா, என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா ஐயா, எனக்கு தெரியவே இல்லையே, என் சிந்தையில வரவே இல்லையே, நான் இதுக்காக ஒரு பாடும் படலையே. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் ராஜாக்களுடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ நினையாத இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க மேல என் மேல ஆண்டவர் கொண்ட சித்தம் வித்தியாசமானது, வித்தியாசமானது. எனக்காக மிக பிரம்மாண்டமான காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சிங்க கெபியிலே தானியேல் இருந்தாலும் அங்கே அவனை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவர். அவன் சிங்க கெபிக்கு போகிறதற்கு முன்பாகவே தூதர்களை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த தேவன். ஆமென்.